அனிமே சொல்லுகிறீங்களா? ஸோ உங்களுக்கு புதிய எபிசோட் டேக் ஓகே எபிசோட் புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்ற கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒருத்தவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற இல்ல, நம்ம ஜேகே தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேக்கு அவன் மொபைலுக்கு கால் வருது. ஸோ அது வேற யாரும் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜிமன் தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ உடனே வந்து ஜேகே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஜிமினா இப்படி 2 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்டா. ஜேகே மச்சான் என்னமா ரெடி ஆகிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா, பைக் ரேஸ் நடக்க போகுதுடா, நீ சீக்கிரம் வந்து தொலை. கிளம்பி ரெடி ஆகிட்டேன்டா, 2 மினிட்ஸில் அங்கே இருப்பேன், எல்லாம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா மச்சான், நான் வைக்கிறேன் ஃபோனை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே சீக்கிரமாக ரெடி ஆகி முடிச்சு அவன் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடறான் அவன் பைக் எடுத்துகிட்டு. இந்த சைடு ஜேகேடோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. என்னடா இவன் இன்னும் காணோம், பைக் ரேஸ் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜேகே பற்றி பேசிடும் போது கரெக்டாக நம்ம ஜேகே அங்கே பைக் ரேஸ்க்கு இடத்துக்கு வந்துடுறான், வந்து ரீச் ஆகிடுறான். ஜிமின் வந்து ஜேகேவை பார்த்துடுறான். மச்சான் வந்துட்டான்டா ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ ஜேகே தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி மச்சான், நீ வந்ததே பெரிய விஷயம், நான் டைம் வேஸ்ட் பண்ணாத, ரேஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, போய் குழந்தை ஜெயிச்சுட்டு வா, வெற்றி நமக்கே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ஜேகேவை என்கரேஜ் பண்ணி ஸோ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜேகேவும் இதோ ஜெயிச்சுட்டு எப்படி வந்து காட்டுற மட்டும் பாருங்க அந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெத்தா சொல்லிட்டு அப்படியே கிட்ட சொல்லிட்டு போயிட்டு பைக் ரேஸில் போயிட்டு கலந்துக்கிறான். இதில் பைக் ரேஸ் ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பைக் ரேஸும் முடிஞ்சிருது. அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க ஜெயிச்சது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜேகே தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம ஹாப்பி, மச்சான் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜேகேவை மேடையில் கூப்பிடுறாங்க கப்பு வாங்குறதுக்கு. ஸோ நம்ம ஜேகேவும் கெத்தாக போயிட்டு சாரிக்கிட்ட கப்பு வாங்கிட்டு தேங்க்யூ சார், ஆஃபீஸரும் வந்து நல்லா பைக் ரேஸ் பண்ணப்பா, நீ தான் நல்லா பைக் ரேஸ் ஓட்டுற, பரவாயில்ல, எனக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெருமையாக ஜேகேவை பாராட்டி புகழ்ச்சி பண்ணி அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜேகேவும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கப்பா வாங்கிட்டு அப்படியே மேடையிலேருந்து இறங்கிட்டு அப்படியே கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த கப்பெல்லாம் கொடுத்து பார்த்தீங்களா நான் தான் ஜெயித்தேன், மச்சான் நீ என்னோட மச்சான்டா, நீ தாண்டா ஜெயிப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி மச்சாங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்னது நீ ட்ரீட் வைக்க போறியா மச்சான், மேலவா ஜேகே மச்சான், ரொம்ப ஹாப்பிடா. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணுமோ, கொத்தாட்ட போடுறியோ, டான்ஸ் ஆடுறியோ, இல்லை சரக்கு குடிச்சிட்டு மட்டையாகிறியோ, என்ன வேணா பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நான் கொடுக்குற ட்ரீட்டை தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே செம்ம ஹாப்பியாகிடுறாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம். இப்படி பேசி முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எல்லாருமே. ஸோ பைக் எடுத்துகிட்டு நேராக வந்து எங்கே வந்து ரீச் ஆகிருப்பாங்க, ஸோ பிளிப்பில் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு ஸோ அப்படியே கெத்தா பிளிப்புக்குள்ளே எல்லாருமே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ ஜேகே மச்சாங்களா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னோட ட்ரீட்டு, என்னோட செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே என்ஜாய் மட்டும் பண்ணுங்கடா. ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. மச்சான் நீ சொல்லவே வேணாம், எப்படி என்ஜாய் பண்ணுற மட்டும் பாரு. சரி ஓகே வாங்கடா போகலாம். கெத்தாக நடந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ட்ரிப்புக்குள்ளே. ஸோ எல்லாம் பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் செம்மையாக சாங் கேட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருங்க வந்துடுறேன். மச்சான் எங்கே போகிற ஜேகே, இருடா வந்துடுறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ ஒருத்தன் சாங் போட்டுக்கிட்டு இருப்பான் வைப் பண்ணி. ஸோ அவங்கிட்ட சொல்லி மைக்கை வாங்கிட்டு டேபிள் மாதிரி இருக்கும், ஸோ அது மேலே ஏறி நின்றுட்டு ஸோ அப்படியே மைக்கில் பேசுகிறான். கைஸ் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொன்னோன்னே ஸோ எல்லாருமே செம ஹாப்பியாகிடுறாங்க பொண்ணுங்க பசங்கன்ட்டு. ஜெய் அப்படியே மைக்கில் பேசிகிட்டு இருக்கான். கைஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, இது என்னோட செலவு, நான் உங்களுக்கு வைக்கிற ட்ரீட்டு நான் பார்த்துக்கிறேன், என்ன செலவானும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் என்ஜாய் பண்ணுற, ஹாப்பியாக இருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் பேசி முடிச்சுட்டு ஸோ அந்த சிங்கர் பண்ணுறவனை பார்த்துட்டு
டேய் போடுறா வைபு சாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த சீரியஸ் அவனும் போடுறான். ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாங்கு செம்ம வைபு, செம்மையாக அந்த பிளப்பே செம்மையாக அதிருது. அந்த மாதிரி செம்மையான ஒரு பார்ட்டி என்ஜாய்மெண்ட் நடக்குது நம்ம ஜேகேக்கு. ஸோ எல்லாருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் அடி வைபு பண்ணிட்டு செம்ம ஹாப்பியாக அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே செம்ம ஹாப்பியாக அதுலேயே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஒரே பார்ட்டியே முடிஞ்சு ஸோ செட்டில்மெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜேகேவை பார்த்துட்டு டேய் மச்சான் செம்ம ட்ரீட்டா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ட்ரீட்டை நீ கொடுத்துட்டடா, மறக்க முடியாத ட்ரீட்டா. சரி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா, அது போதும்டா. சரிடா டைம் ஆச்சுடா, நானும் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி மச்சான் நீ பார்த்து பத்திரமா போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அங்கேருந்து பிலிப்பிலேருந்து. மெயின் ரோட்டில் அப்படியே அவன் பைக்கை ஓட்டிகிட்டு ஸ்பீடாக பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பூனை, குட்டி பூனை கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஐயோ பூனை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு இப்படி பைக்கை இந்த கிராஸ் பண்ணும்போது லைட்டாக ரொம்ப கிராஸ் பண்ணியிருப்பான் போல் பைக்கை. ஸோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் நம்ம ஜேகே. கீழே விழுந்து ஸோ ஜேகேக்கு அடியும் பட்டிருக்கும். ஸோ பைக்கு ஒரு பக்கம் ஓரமாக கிடக்கும், இவன் ஒரு பக்கமாக ஓரமாக கிடப்பான். பூனை வேற நெருங்கட்டனத்தில் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு மெதுவாக இருந்துச்சு நடந்து வந்துட்டு அவன் பைக்கை தூக்கிட்டு சவி கீ போட்டு திரும்ப ஆன் பண்ணி ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடான். நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகிடான். பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஜேகே நேராக போயிட்டு நர்ஸை கூப்பிட்றான். நர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஸோ நர்ஸை திரும்பி பார்த்துட்டு என்ன சார் என்ன வேணும், ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஸோ டாக்டரை பார்க்கணும். ஜேகே இந்த மாதிரி நர்ஸுக்கிட்ட சொன்னோன்னே ஸோ நர்ஸும் ஜேகேவை பார்த்துட்டு டாக்டர் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஸோ பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நர்ஸ் கேட்டோன்னா ஸோ நம்ம ஜேகேவும் சொல்கிறான் நர்ஸுக்கிட்ட ஜியோன் ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இந்தாங்க டோக்கனா என்னது இது, டோக்கன் நம்பர் சார், டாக்டர் ஒரு பில் அடிப்பாங்க, ஸோ நாங்கள் இந்த நம்பர் சொன்னோன்னே நீங்கள் டாக்டரை பார்க்க போகலாம். அரிசி இந்த மாதிரி விளக்கமாக எடுத்து சொன்னோன்னே ஸோ ஜேகேவும் ஸோ உன்னோட விளக்கம் என் வண்டி கேட்டான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டோக்கனையும் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜென்ட்டில் டாக்டர் பில் அடிக்கிறாங்க. நர்ஸு இதை கேட்டுட்டு நம்பர் 15 அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜேகே பார்த்துட்டு அதான் நர்ஸ். ஸோ ஜேகே சொன்னோன்னே ஸோ நர்ஸு உள்ளே போங்க டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனும் உள்ளே போகிறான். ஜேகே அப்படியே பார்க்குறான், அப்படியே வச்சுக்கின்னு எடுக்காம அப்படியே ஸ்டன்னாக நின்றான். ஸோ அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை நம்ம தையம் தான். தையம் பார்த்துட்டு ப்ளீஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜேகே ஸ்டன்னாக அப்படியே தான் நிற்கிறான். ஜேகே தயங்கு என்ன சொல்லான்னு அது கேட்கவே இல்லை, அப்படியே ஸ்டன்னாக அப்படியே வச்சுக்கின்னு இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான் தயங்க. பக்கத்தில் நர்ஸு நின்றுருப்பாங்க. ஸோ நர்ஸு ஜேகே லைட்டாக ஷேக் பண்ணி சார் உட்காருங்க டாக்டர் உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜேகே அப்போ தான் ரியல் வந்துட்டு ஓகே நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே உட்காடுறான். நம்ம தயங்தான் கேட்டுட்டு இருக்கான், என்னாச்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஜேகே இங்கே வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அவன் மனசுக்குள்ள ஐயோ இப்போ அழகான டாக்டர் ஸ்ட்ராபெரி என் கண்ணு முன்னாடி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இப்படிப்பட்ட அழகான டாக்டரை எங்கேருந்துடா இந்த குட்டி குட்டியை பிடிச்சிட்டு வந்தீங்க, ஜேகேவியே கோத்து போட்டானே இந்த குட்டி கரடி ஸ்ட்ராபெரி, உன்னை பார்த்தாலே என்னென்னமோ எனக்கு வேற தோணுதே அப்படின்ட்டு அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். எங்க இந்த சைடு நம்ம தயங்கு கேட்டுகிட்டே இருக்கான், என்னாச்சு என்ன பண்ணுது அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கான். கிட்ட ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கான், அவன் எதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ தயங்கு புரிஞ்சிருச்சு அவன் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்ட்டு. நம்ம தயங்கு நர்ஸை ஓரக்கனாலே பார்த்துட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நர்ஸும் வெளியே போயிடுறாங்க கதவை சாத்திட்டு. தயங்கு ஸோ அவனோட ஜேகேயோட லேப்லேயே நில்றான். ஸோ நம்ம ஜேகே அப்போ தான் ரியல் வந்துட்டு கத்துறான், அப்படின்ட்டு கத்துறான். ஜேகே முழுசாக ரியாக்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே தயங்கதை பார்த்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் கிள்றீங்க, என்ன நான் அவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன் என்னாச்சு என்ன பண்ணது அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிங்க, ஒன்று கூட சொல்லலை, அதான் தொடைய பிடிச்சிக்கலன்னு தயங்கும் நம்ம ஜேகேட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகேவும் புரிஞ்சுட்டு ஓ அப்படியா சரி ஓகே
திரும்பவும் நம்ம தயன் கேட்குறான், என்னாச்சு, என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம ஜேகேவும் சொல்கிறான், வந்து டாக்டர் நான் பைக்கு வேகமாக ஓட்டிகிட்டு வந்தேன், பூனை குறுக்க வந்துடுச்சு, அதான் லைட்டாக கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஜேகே இந்த மாதிரி சொன்னேன்னு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான் ஜேகேக்கு. அப்படியே கழுத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கான், ஏன்னா பிளட்டு நிறைய லாஸ் ஆகுது அவனுக்கு. ஸோ அதை கூட அவன் கண்டுக்கலை, அப்படியே அவன் பண்ணுறதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ தயங்கு அவன் கழுத்துக்கு பிளட்டை துடைச்சி விட்டுட்டு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஸோ ஜேகே வச்ச கண்ணு எடுக்காம தயங்கையே பார்த்துட்டு இருக்கான். தயங்க ஒரு வழியா அவன் கழுத்துக்கு மருந்தெல்லாம் கெட்டு போட்டுட்டு, இது 2-3 நாளில் சரியாயிரும், கவலைப்படாதீங்க, நான் கொடுக்குற டேப்லெட்டு மருந்தெல்லாம் கரெக்டாக போடுங்க, ஸோ இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நீங்கள். நம்ம தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொல்லணும். ஜேகேக்கு ஷாக், என்ன டாக்டரே இன்ஜெக்ஷன் போடணுமா? ஆமாம், கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டு தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சரியாகும். நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, டாக்டரே எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், எனக்கு செட்டே ஆகாது இன்ஜெக்ஷன்லாம், நீங்கள் இந்த டேப்லெட்டு இல்லை மருந்து ஏதாவது எழுதி கொடுங்க, நான் அதை போட்டுக்கிறேன். நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க பார்த்து சொன்னோன்னே ஸோ தயங்கு ஜேகேவை பார்த்துட்டு, எதுக்கு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னு அடம்பிடிக்கீங்க, ஏன் இன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு பயமா? இல்லையே சச்சா, எனக்கெல்லாம் பயமே இல்லை, நான் போட்டுப்பேன், ஆனால் இப்போ எனக்கு ஒத்துப்படாது, எனக்கு செட் ஆகாது இன்ஜெக்ஷனு. நம்ம ஜேகே அப்படியே மழுப்பி சமாளிக்கிறான். நம்ம தயங்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இவனுக்கு இன்ஜெக்ஷன்னா பயம் அப்படின்ட்டு, அதனால இவனுக்கு போட்டு தான் ஆகணும், அப்போ தான் கூடிய சீக்கிரம் சரியாகும்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு, இல்லை நீங்கள் என்னதான் அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, என்னதான் நீங்கள் பிடிவாத பிடிச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும், அப்போ தான் நீங்கள் சரியாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு நர்ஸுக்கிட்ட சொல்லி ஸோ நர்ஸும் கொண்டு வந்துடுறா. நம்ம ஜேகேக்கு அள்ளு விடுது. நர்ஸோ நம்ம தயங்கிட்ட இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிடா, கதவை சாத்திட்டு. இங்கே ஜேகேக்கு அள்ளு விடுது. ஸோ நம்ம ஜேகே, டாக்டர் இங்கே பாருங்கள், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், எனக்கு டேப்லெட்டு இல்லை இந்த டானிக்கு இந்த மாதிரிலாம் எழுதி கொடுங்க, நான் அதை குடிச்சிட்டு நான் சரி பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு சரியாகும், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா கிஞ்சிட்டு இருக்கா இவன். நம்ம தயங்க விடவே இல்லை. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு கிட்ட வரான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு. நம்ம ஜேகேவா பயந்துட்டு ஒரு 10 அடி தூரம் தள்ளி போகிறான். இல்லை டாக்டர் வேணாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம தயங்கு விடவே இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டாதான் வந்து சரியாகும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு ஜேகே பக்கத்தில் வரான். ஆனால் ஜேகே இல்லை வரேன், நீங்கள் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான். நம்ம தயங்கு செம கடுப்பாயிடுது. பாருங்க, ஒழுங்க மாதிரியே இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, இப்படி அடம் பிடிக்காதீங்க, குழந்தையா நீங்கள்? நம்ம தயங்கு செம கடுப்பில் கோத்தில் திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே, டாக்டர் உங்கள் பக்கத்தில் வரணுன்னா அந்த இன்ஜெக்ஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு போடாதீங்க, அப்போ தான் நான் வரமாட்டேன், இல்லைன்னா நீ அந்த இன்ஜெக்ஷனை ஓரமாவது வைங்க, அப்போ வரேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பயத்தில் உளறி சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம தயங்கிட்ட. தயங்கு செம்ம காண்டாயிட்டு, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பின் பண்ணிடுறான் நம்ம ஜேகேவை. அவ்வளோதான் நம்ம ஜேகேக்கு, டாக்டர் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அந்த ஹாஸ்பிட்டல் அதிருது, அந்த கத்துற சவுண்டு எல்லாத்துக்குமே கேட்குது. யாருமே கண்டுக்கல, அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு கத்திட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க டாக்டர், ப்ளீஸ் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. முடியாது, இன்ஜெக்ஷன் போட்டால் தான் விடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். நம்ம ஜேகே காலில் விடுது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஏன் டாக்டர் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மருந்து மாத்திரை கூட எழுதி கொடுத்துருங்க, நான் அதை கூட போட்டுப்பேன், எனக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறான். ஆனால் தயங்கு விடுற மாதிரி இல்லை. இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு தயங்கு அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரியே இருக்கு, என்ன இப்படி பார்க்குறான் இவன். தயங்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் கிட்ட வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே அவன் லிப்ஸை தான் பார்க்குறான், ஏன்னா அடிபட்டிருக்கான் அவனுக்கு லிப்ஸு லைட்டாக, அப்படியே அதில் லைட்டாக பிளட்டு வேற வருது. தயங்கு ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே அவன் லிப்ஸில் போயிட்டு அப்படி மாதிரியே லிக் பண்ணுறான். அந்த பிளட்டை லிக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அவனுக்கு இன்ஜெக்ஷனை போட்டுறான். நம்ம ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். தயங்கு ஒரு வழியாக இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸோ அவன் பிளேஸ்லேயே வந்து உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம ஜேகே அப்படியே ஸ்டன்னாக போய் அப்படியே செம்ம ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான். இன்னும் தயங்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அவன் இதில் ஷாக்கில் இருக்கா அப்படின்ட்டு. டேபிளில் ஒரு தட்டு தட்டுறான் பாருங்க. அப்போ தான் நம்ம ஜேகே ரியல் வந்துட்டு என்னாச்சு, இன்ஜெக்ஷன் டாக்டர் அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ தயங்கு அப்படியே பார்த்துட்ருக்கான் நம்ம ஜேகேவை.
வந்து உட்காரு. ஸோ நம்ம தயங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜேகேவும் என்னடா நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா வந்து அவனும் வந்து உட்காரான். ஸோ நம்ம தயங்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, ஸோ இந்த டேப்லெட்டு இந்த மருந்தெல்லாம் கரெக்டாக போடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜேகேவும் ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணா இவன், இந்த ஸ்ட்ராபெரி என்ன பண்ணா, என்னமோ பண்ணா ஆனால் என்ன பண்ணா அப்படின்ட்டு குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கா மனசுக்குள்ள. நம்ம ஜேகே டேரெக்டாகவே கேட்டுறான் நம்ம தயங்கிட்ட, டாக்டர் இப்போ என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, இன்ஜெக்ஷன் தானே போட்டேன். ஸோ நம்ம தயங்கு இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜேகே அப்படியே டாக்டர். ஸோ தயங்கு ஜேகேவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜேகே, நெக்ஸ்ட் பேஷண்ட் வரணும், கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? தயங்கு இந்த மாதிரி நம்ம ஜேகேவை சொன்னோன்னே ஸோ ஜேகே ஓகே ஸ்ட்ராபெரி நான் போகிறேன். என்ன புரியல என்ன சொன்னேன்? ஓகே டாக்டர் நான் வெளியே போகிறேன்னு சொன்னேன், செக்கப் தான் முடிஞ்சிருச்சு. ஓகே போங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தயங்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஜேகே குழப்பமா அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே வரோம். அப்படியே யோசிச்சு பார்க்குறோம், என்ன பண்ணா அந்த ஸ்ட்ராபெரி நம்மளை எந்த பண்ணி இன்ஜெக்ஷன் வேற போட்டு விட்டான், ஆனால் வலியே தெரியல, என்னதான் நடந்திருக்கும் ஐயோ அப்படின்ட்டு அவனே மனசுக்குள்ளே குழம்பிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே எங்கேருந்து கிளம்பி போயிட்டான் பைக் எடுத்துகிட்டு. இப்படி கொஞ்ச நாள் இப்படி தான் போகுது. நம்ம தயங்க அவன் வேலை வந்து சொல்லி உண்டு அப்படி தான் இருப்பான். நம்ம ஜேகே எப்போவுமே வந்து ப்ளே பாய் மாதிரி அப்படியே பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு, அது பைக் ரேஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் பைக் ரேஸ் எப்போவுமே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு அப்பப்போ வந்து ஏதாவது சின்ன அடிப்பட்ட மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பான், தொல்லை பண்ணுவான். ஆனால் தயங்கு நல்லாவே புரியும் இவன் நம்மளை எதுக்கு இது பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ வேணுங்கன்னா அவனும் வந்து கடுப்பாயிட்டு எதுக்கு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, வேணுங்கிறத தானே பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே இது பண்ணுற அப்படின்ட்டு நல்லா திட்டி விடுவான். ஆனால் நம்ம ஜேகே அதெல்லாம் க்யூட்டாக ரசிச்சுட்டு உட்காந்துருப்பான். இப்படி தான் எங்கள் 2 பேர் நாள் இப்படி தான் போகுது கொஞ்ச நாளாகவே. இந்த சைடு இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் நம்ம ஜேகே. தயங்க பார்க்க மீட் பண்ணி பேச தான் வந்திருப்பான். வேணுங்கன்னு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கான். நம்ம தயங்க திரும்ப பில் அடித்தோன்னா அந்த நர்ஸு உள்ளே போங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜேகே தான் உள்ளே போகிறான். ஸோ நம்ம தயங்கும் பார்த்துட்டு, என்ன திரும்பவும் நீயா? நானே தான் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடாத, நான் என்ன உன் ஆளா? ஆமாம் ஸ்ட்ராபெரி நீ என்னோட ஆள் தான், நான் ஸ்ட்ராபெரின்னு கூப்பிட்டா நீ என்னோட ஆள் தானே. இங்கப்பா ஜிகே தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா அப்போ பிடிக்கும் தானே அர்த்தம். உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு வந்திருக்க? என்ன அடிபட்டு வந்திருக்கியா? ஆமாம் அடிபட்டு தான் வந்திருக்கேன். வேணுக்குன்னே அடிபட்டு என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன் ஸ்ட்ராபெரி. ஜேகே இது ஹாஸ்பிட்டல், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நீ ஒரு பேஷண்ட், நான் ஒரு டாக்டர். ஆமாம் நீ ஒரு டாக்டர், நான் ஒரு பேஷண்ட். இல்லைன்னு சொல்லவே இல்லையே தயம். ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடாதான் சொல்லியிருக்கேன்ல, அப்படிதான் பிடிச்சிருக்கு தயம். உனக்கு ஸ்ட்ராபெரின்னு கூப்பிட்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இன்னைக்கு திருத்தவே முடியாது. திருத்தணும்னு நினச்சாலும் ஆண்டவனும் கூட முடியாது. உன்னால் திருத்த முடிஞ்சால் திருத்தலாம், ட்ரை பண்ணலாம். ஜேகே நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இது ஹாஸ்பிட்டல் ஜேகே, வாயை மூடு. என் ஸ்ட்ராபெரிக்கு புரிஞ்சிருச்சு போலயே நான் என்ன சொன்னேன்ட்டு. ஜேகே வாயம் சரி ஓகே, நான் வாயை மூடிடுறேன். நான் உட்காரலாமா? உட்கார்ந்து தொலை. நம்ம ஜேகே உட்காந்துருக்கான். ஸோ தயம் பார்த்துட்டு கேட்குறான், என்னாச்சு, என்ன பண்ணிட்டு வந்த? என்ன ஆச்சுன்னா அது கையில் பீங்கான் குத்திடுச்சு. எப்படி பீங்கான் குத்துச்சு? எப்படி குத்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? நீ தான் ஃபோனே பண்ணால் எடுக்கவே இல்லையே, அதான் கடுப்பில் கோவத்தில் பஞ்ச் பண்ணேன் கண்ணாடியில், அதான் குத்திடுச்சு. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க சொன்னோன்னா ஸோ தயங்கும் சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் கைத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கான். ஜேகே அப்போ கூட வச்ச கண்ணை எடுக்காமல் அவனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை தயங்க சைட் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ தயங்க நல்லாவே தெரியுது, அதை எதையுமே அவன் கண்டுக்கல. அவன் வடுக்கு கையில் மருந்து போட்டுட்டு இருக்கான் ஜேகே கையில். தயங்க இப்படி மருந்து போட்டுட்டு இருக்கும் போது ஜேகே லைட்டாக பெயின் ஆயிடுது. ஏன்னா அந்த மருந்து பட்டவனை அப்படி காந்துது அவனுக்கு கை கிட்ட கத்திடுறான், வெளியுது. ஸோ நம்ம ஜேகே இந்த மாதிரி கத்துனாங்க. ஸோ நம்ம தயங்க லைட்டாக பயந்துடுறான். ஸோ ஓகே ஒன்றும் இல்லை, நான் பார்த்து பண்ணுறேன், லைட்டாக பெயினாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி இது பண்ணி ஜேகே வலியே தெரியாத மாதிரி அவனுக்கு மருந்து போட்டு விட்றான், கெட்டும் போட்டு விட்றான் கையில். நம்ம தயங்கு ஜேகே பார்த்துட்டு
டேப்லெட்டு இந்த மருந்தெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு போடு சரியாயிரும். நம்ம ஜேகேவும் ஓகே ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம தயங்க வந்து ஜேகே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு, அதாவது ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம்ல. ஸோ நம்ம ஜேகேவும் தயங்க பார்த்துட்டு கிளம்புறேன் கொடுத்தா கிளம்ப போகிற ஸ்ட்ராபெர்ரி. நம்ம ஜேகே பேசுறது நம்ம தயங்க நல்லாவே புரியுது, இவன் என்ன லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ நம்ம தயங்க ஜேகேவை பார்த்துட்டு ஒரு முறைதா. நம்ம ஜேகே சரி ஸ்ட்ராபெர்ரி முறைக்காத போகிறேன், அப்புறம் நான் ஃபோனில் வாங்கிக்கிறேன், பாய் ஸ்ட்ராபெர்ரி. நம்ம ஜேகே தயங்க பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஆனால் நம்ம தயங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அவனையும் மீறி ஒரு ஸ்மைல் வருது. அப்படி சிரிச்சுட்டு அப்படியே அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம தயங்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகலான்னு நினைக்கும்போது ஜேகே ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அது வேறு யார் கால் பண்ணியிருக்க மாட்டான், நம்ம தயங்க கால் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஜேகேவும் ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஸ்ட்ராபெர்ரி, என்ன ஸ்ட்ராபெர்ரி என்னை பார்க்காம இருக்க முடியலையா என்ன? நம்ம ஜேகே இப்படி இந்த ஃபோனில் கேட்டோன்னே நம்ம தயங்க லைட்டாக ஸ்மைல் வருது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ எங்கே இருக்க? நான் ஹாஸ்பிட்டல் விட்டு இப்போ தான் வெளியே போகலான்னு நினைக்கும் போது நீ கரெக்டாக கால் பண்ணிட்ட ஸ்ட்ராபெர்ரி. நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க சொன்னோன்னே காலில் சொன்னோன்னே நம்ம தயங்கும் சரி ஓகே என்னோட கேபின் ரூமுக்கு வா. எங்கே? அங்கேயா? என்ன விஷயம்? நீ வா, நான் சொல்கிறேன், வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகேவும் என்ன சொல்ல போகிறான், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக வரான். வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே திரும்பவும் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே என் கேபின்குள்ளே போயிட்டு தயங் ஸ்ட்ராபெர்ரி அப்படின்னு கூப்பிட்டானு. ஸோ தயங்க பார்த்துட்டு தயங்க அப்படியே ஜேகே கிட்ட வாரான் நடந்து. நம்ம ஜேகே வச்ச கண்ணை எடுக்காம தயங்கே பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட வந்துட்டு ஸோ ஜேகேயோட பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டுறான். அவன் ஜேகே வியர்ட் ஐஸோட பார்க்குறான். தயங்கும் ஜேகேயோட பேண்ட்லேருந்து கையை எடுத்துட்டு ஸோ தயங்கு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான். ஜேகே கொஞ்ச நேரத்தில் ரியல் வந்துட்டு தயங்க பார்த்துட்டு ஏய் ஸ்ட்ராபெர்ரி, என்ன என் பேண்ட்டுக்குள்ளெல்லாம் கையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ண? ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம தயண்டு கேட்டானா. ஸோ நம்ம தயங்கும் ஜேகேவை பார்த்துட்டு உன் பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு ஆர்டர் பண்ணேன், இப்படி தான் நீ யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி ஒன்றும் இல்லை, நான் எதுக்கு உன் பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டேன்னா டேப்லெட் திங்ஸையாவை எடுத்துகிட்டு போவான், உங்கள் அப்பாங்காரன் நான் வந்து எடுத்துகிட்டு போவான், டேப்லெட் திங்ஸை மறந்துட்டு போயிட்டேன், அதுக்கு தான் உனக்கு கால் போட்டு கூப்பிட்டதே, மற்றபடி வேறு எதுக்கும் கூப்பிடல. உன் நினப்பு பொழப்ப கொஞ்சம் ஓரம் கட்டி மூட்டை கட்டி வை. நம்ம தயங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜேகேக்கு என்னது இதுக்கு தான் கூப்பிட்டியா ஸ்ட்ராபெர்ரி, நான் என்னமோ நினச்சேன்டா, எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு என்னை பார்க்குறதுக்கு தான் நீ கூப்பிட்டேன்னு நினச்சா ஓரமாக ஓடி வந்தேன். நல்லாவே தெரியும் ஜேகே, நீ அதுதான் நினச்சிட்டு வருவேன்ட்டு. ஜேகே கண்ணை மூட. எதுக்கு ஸ்ட்ராபெர்ரி கண்ணை மூடணும்? கண்ணை மூடுன்னு சொன்னேன். ஸோ தயங்க சொன்ன அடுத்த செகண்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இருக்கான். தயங்கு ஜேகே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் நின்றுட்டு ஸோ அப்படியே அவன் லிப்ஸை பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஏறுது. அவனால் சுத்தமாக முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே போயிட்டு கிஸ் பண்ணிடுறான் ஜேகே லிப்ஸில். அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜேகே நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படியே அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக போகுது இந்த கிஸ்ஸு. இதெல்லாம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஜேகேவும் சரி ஸ்ட்ராபெர்ரி போயிட்டு வரேன். இந்த சைடு நம்ம தயங்க லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிடுறான், பைக் எடுத்து கிளம்பி போயிடுறான். இப்படி தான் கொஞ்ச நாள் எங்கள் 2 பேர் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அடிக்கடி கால் பண்ணுவான், அடிக்கடி சண்டை போடுவான் தயங்கு ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே அதெல்லாம் க்யூட்டாக உட்காந்து ரசிச்சிட்டு இருப்பான். ஸோ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஜேகே. தயங்கும் அதே மாதிரி தான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சான். 2 பேரோட லைஃப் இப்படி தான் ட்ராவல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாகவே. மறுநாள் 2 பேருமே ஜேகேக்கும் தயங்கும் மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ ஜேகே தயங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நைட் ஆகிடுது. இப்போ 2 பேருமே ரூமில் தான் இருக்காங்க, தயங்கும் ஜேகேவும். அப்படியே அவங்களுக்குள்ள வந்து மேட்ரு நடக்குது. ரொம்ப ஹாட்டாக ஸ்வீட்டான ஒரு லவ் இஸ் மீ குட், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டான ஜேகேக்கும் தயங்கும் இதெல்லாம் நடக்குது. ரொமான்ஸ் ரொம்ப க்யூட்டாகவே நடக்குது 2 பேத்துக்கும். 2 பேரோட லைஃபுமே ஜேகே லைஃப்பும் தயங்கு லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு.
ஹாப்பி என்டிங் தான். ஸோ இதோட டேக் குக் எபிசோட் புதிய எபிசோட் முடியுது. புதிய எபிசோட் டேக் குக் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் பேசுகிறேன். பாய்.